Hi friends, வணக்கம் and welcome back to Divya with Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாமா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஃபோன், அந்த ஃபோன் வந்து எப்படிலாம் இருக்கு, எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்கி கொடுத்தது என்னமோ எனக்கு தான், வாங்குனது என்னமோ எனக்கு தான். ஆனா யூஸ் பண்றது எல்லாமே அவங்க தான். இந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கற ரிவ்யூ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படினு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபோன் எப்படி இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் எல்லாமே வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மொபைல் வந்து மாடல் வந்து என்னன்னா விவோ Y29 5G மொபைலு. இந்த மொபைல் வந்து மாமா எனக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து நான் திருப்பூரில் இருக்கும்போது எனக்காக வாங்கினேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து வாங்கினது என்னமோ எனக்கு தான், என் பர்த்டேக்காக தான் வாங்கினாங்க. ஆனால் யூஸ் பண்ணுறது என்னமோ மாமா தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மொபைல் எனக்கு கொடுத்துட்டு இந்த நியூ மொபைல் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதில் கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து யூடியூப்பில் வீடியோ போடுற, உன்னோட ஃபோன் வந்து ஹேங் ஆகுது, ஸ்டோரேஜ் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தல, இந்த ஃபோன் வந்து வச்சுக்கோ, உனக்கு நான் புது மொபைல் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னது வாங்கினது மட்டும்தான் எனக்குன்னு சொல்லி வாங்கினாங்க சொன்னாங்க. பட் அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ அவங்க தான். சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஏன்னா மாமா முதல்ல யூஸ் பண்ண மொபைல் வந்து வாங்கி ஒரு 6 மந்த் கிட்ட தான் ஆச்சு அந்த மொபைலும். பட் அந்த மொபைலும் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து என்னமோ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். மேபி ஃப்யூச்சரில் இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி மொபைல்லாம் புதுசாக எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அப்புறம் இந்த மொபைலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து மாடல் வந்து Y29 5G மொபைலு. 5G நெட்வொர்க் கிடைக்கும் உங்களுக்கு. 350 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அன்லிமிட்டெட் டேட்டா. நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து எங்களுக்கு வந்து நெட்டு வந்து கிடைக்கல அவ்வளோவா. மேபி நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல நெட் கிடைக்கும். இந்த மொபைல் வந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாம் அவைலபிளாக இல்லை, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி ஆஃப்லைன் ஷாப்ஸ்லலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனோட மாடலில். ஒன்று வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்கிற ஸ்கை ப்ளூ, இன்னொன்று வந்து நேவி ப்ளூ, இன்னொன்று வந்து சாண்டில் கலர் மாதிரி. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 கலர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. அது என்னென்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மொபைலில் உள்ளே எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே வந்து இப்படி தான் இருக்குது. பின்னால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே முன்னாலேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து 5500 வந்து mAh பேட்ரி, 44 வாட்ஸ் வந்து சார்ஜ், ஃப்ளாஷ் சார்ஜ் ஏறும். அதுக்குரிய சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை பிரைட்னஸ், டிஸ்பிளேயில் வந்து பிரைட்னஸ் வந்து 6.68 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து நார்மலாக எல்லா மொபைல்லையுமே 100 இருக்கும். ஆனால் இந்த மொபைலில் வந்து 300 இருக்கும். நான் இப்போ வச்சுருக்க ஓப்போ அந்த மொபைல்லையும் 300 வால்யூம் வந்து கேட்கும். டபுள் ஸ்பீக்கர் இந்த மொபைலில். அது மட்டும் இல்லாமல் 50 MP வந்து போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா தான் இதில் ஸ்பெஷல். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இதுக்கு வந்து கவர் கொடுத்துருந்தாங்க மொபைலுக்கு. சரி, மொபைல் வந்து நான் லாஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறேன். மொபைலு இந்த மாதிரி லாஸ்ட்டாக மொபைல் பற்றி சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எதுக்காக அப்படின்னா, உங்களோட மொபைல் வந்து சப்போஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி அந்த மொபைலை வந்து இப்போ லாக் பண்ண முடியும் உங்களால். இந்த மொபைல் நீங்கள் புதுசாக வாங்கும்போது இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பத்திரமா சேஃபாக பாக்ஸ்லேயே போட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு மொபைல் தொலைஞ்சிது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விவோன்னு சொல்லி அவங்க பிராண்ட் நேம் போட்டு ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஃபோனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த வாரண்ட்டி கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபோனை வந்து திருப்பி அதே ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். வாரண்ட்டி கார்டு வந்து மெயினு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஃபோனுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒயிட் கலரில் பார்த்தா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜாக ஏறக்கூடிய ஒரு ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறக்கூடிய ஒரு ஹெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து சி டைப் சார்ஜருக்குரிய கேபிள் மட்டும், ஓடிஜி கேபிள் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சிம் எடுக்கிற சிம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வந்து இந்த ஃபோனுக்குரிய ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோதான். இந்த ஃபோனில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபியூச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ரியர் கேமரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே கேபிள், சார்ஜ் போடுற கேபிள், அப்புறம் ஹெட்செட் போடுறதுக்கு. சைடில் வந்து சுவிட்ச் ஆன் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே ஒரே சைடில் வந்துடுது. நம்மளுக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னால் பார்க்குறதுக்கு ஒரு எலகண்ட்டான லுக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த மொபைலில் வந்து ஒரு புது ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து க்ரீன் கலர் லைட் எரியுது. இதுதான் இந்த ஃபோனோட ஃபியூச்சரு. நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜ் வந்து நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரிங் லைட் எரியும். இது வந்து ஆர்ஆர் லைட்டு. இது வந்து நம்ம அந்த மெசேஜை பார்க்குற வரைக்குமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், க்ரீன் லைட் எரியும். இதுவே நம்ம இந்த ஃபோனை வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா வயலட் கலர் லைட் எரியும். கேமரா எடுத்தோன்னா ஒரு லைட் எரியும். இந்த மாதிரி இதில் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெசேஜ், கால் வந்துச்சுன்னா ஒவ்வொரு லைட்டு இந்த மாதிரி கலர் ரெட் கலர் லைட்டு இந்த மாதிரி கலரில் லைட்ஸ் வந்து எரியும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம நைட் டைம் கூட கிளியராக ஒரு நம்ம பகலில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி கிளியராக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த ரிங் லைட் வந்து முன்னால் வர மாதிரி வரும். அதை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ரொம்பவே கிளியராக இருக்கும். நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது. ப்ளஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பார்ட்டி போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கலராக லைட் எரியும். நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா நம்மளோட ஃபேஸும் வந்து அதே கலர்லேயே தெரியும். ஆனால் இந்த ஃபோனில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது. இந்த ஃபோனில் வந்து நம்ம என்ன கலர் செட் பண்ணுறோமோ அந்த கலரில் நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சரோடு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க விவோ வந்து 5G இந்த மொபைலை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 10x ஜூம் பண்ணிக்கலாம். நார்மல் மொபைல்ஸில் எல்லாமே 2x தான் பண்ண முடியும். 10x ஜூம் பண்ணிக்கலாம். இதோட கேமரா குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா உர்த்தாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா பட்டன் கிளிக் பண்ணுவோம். ஆனால் இந்த மொபைலில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா சீஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்துரும். நம்ம வந்து சீஸ்னஸ் மட்டும் சொன்னால் போதும், நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகிடும். நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி சொல்கிறது மூலமாகவே நம்ம தூரத்தில் இருந்து கூட சீஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதில் இந்த கேமராலேயே நான் காட்டுறதுலையே இப்போ எப்படி கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் நான் பேக் சைடு வச்சு காட்டுறேன். என்னோடய ஃபேஸ் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதோட கேமரா குவாலிட்டி. இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிற மொபைல் வந்து இந்த ஓப்போ மொபைலில் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த ஓப்போ மொபைல். ஆனால் இதில் எப்படி கிளியராக தெரியுதுங்கிறது நான் சைடில் வந்து பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளிட்டர் மாதிரி மினுங்குது பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷைனிங்காக இருக்குது. தொடுறதுக்கு வந்து ரொம்பவே நைஸாக இருக்குது. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நான் இங்கே ஷோக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? மிரரில் எப்படி அந்த மாதிரி கிளார் அடிக்கும் அந்த மாதிரி கிளார் அடிக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஃபோனோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 64 GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 128 GB வந்து ஸ்டோரேஜ். இந்த மொபைல் பற்றின ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மொபைல் வந்து 18,000 ரூபாய், அதாவது 17,999 ரூபா தான்.
இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்லலாம் உங்களுக்கு கிடைக்காது, ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட இயர் வந்து இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 2025 இந்த மாடல் வந்து விவோ Y29 நான் வச்சுருக்கிறது. இதில் V29 ஒரு மாடல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ரிங் லைட் வர்ற மாடல் வந்து 2 தான். இதில் வந்து ரெட் கலர் மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து விவோ V29ல், இது வந்து Y29. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாடல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இதோட கரெக்டான லொக்கேஷன், இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள்கிட்ட கையில் இருக்கிற காசு கொடுத்து இந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ இல்லாமல் ட்ரோல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அப்புறம் ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லா வீடியோஸோட லிங்க்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, எந்த மாதிரி ப்ராங்க் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும், உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.